உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி. பொதுமக்களுக்கு போக்குவரத்து துறையால் ஏற்படும் பல கஷ்டங்கள், இன்னல்கள், போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகளுக்கு மன உளைச்சல், இதற்கு அரசு என்ன தீர்வு செய்யும்? இந்த காணொளி மூலம், யூடியூப் சேனல் மூலம், மோட்டார் டுடே டிவியின் மூலம் பல செய்திகளை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு வரோம். ஆனால் அரசு எதையுமே காது கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை. போக்குவரத்து துறையில் பொதுமக்களுக்கு பல அலைச்சல்கள், பல இன்னல்கள். தொடர்ந்து 3 நாள் 2 நாள் தான் அலுவலகமே வேலை செய்யுது. ஒவ்வொரு ஆர்டிஓவும் எம்இ இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கிரவுண்ட் ஒர்க்கில். எம்இ இன்ஸ்பெக்டரே கிடையாது. இந்த நேரத்தில் பல ஆர்டிஓக்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். காதுலேயே வாங்கிறது கிடையாது. என்ன காரணம்? பொதுமக்கள் அப்படியே போயிட்டு வண்டியை நிறுத்திவிட்டு எஃப்சி பண்ணுறதுக்கோ, லைசன்ஸ் எடுக்கிறதுக்கோ, அல்லது புது வண்டி ரினியூவல் பண்ணுறதுக்கோ, எதுக்காவது ஒன்று அதை புதுப்பிக்கிறதுக்கோ, ஏதாவது ஒரு வேலை அங்கே அலுவலகத்தில் நடக்குதா? இந்த டிசி ஒரு நாளாவது போய் பார்க்கணும். எல்லா அலுவலகத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போகணும். அங்கேயே உட்காந்து கிடக்குறான், தூங்குறான். பொதுமக்கள் ஆஃபீஸ் வாசலில் தூங்குறாங்க. இந்த அவலம் எதுக்கு? போக்குவரத்து துறை எதுக்கு? பல கோடி ரூபாய் லாபத்தை சம்பாரித்து கொடுக்கக்கூடிய போக்குவரத்து துறை இன்றைக்கி சீரழிஞ்சு சின்ன பண்ணமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. இது அரசுக்கு தான் கெட்ட பேர். இது டிசி தான் அதை பார்க்கணும். அமைச்சர் என்ன செய்கிறாருன்னு தெரியல, டிசி என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அந்த ஜேடிசி அங்கே இருக்கிற அட்மின் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. எல்லாம் இவங்களுக்கு டிசிக்கு பெரிய ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்களா, இல்லை மட்டமான ஆலோசனை தராங்கன்னு தெரியல. ஒவ்வொரு அதிகாரியும் ரொம்ப சிரமத்தில் கட்டுப்பட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல அதிகாரிகள் வீட்டுக்கு போகிற நேற்றுக்கு பல பேர் மாறுதல் பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்கள உடனே வேறு இடத்திற்கு மாற்றம் பண்ணாமல் அவங்க அப்படியே சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அது அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதோ கண்டிப்பாக செய்யணும். அதை விட்டுட்டு எந்த தவறுமே பண்ணாத ஒரு ஆட்களை கொண்டு போய் பணியிடம் மாற்றமே செய்யாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு 4 நாளைக்கு அப்புறம் ஒரு ஆர்டரை கொடுக்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இங்கே ஆளே கிடையாது. பொதுமக்கள் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. செக்குடு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிறீங்க. டிசி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. செக்குடு லிஸ்ட்டு போ, செக்கிங் போ, ரோட்டில் இருக்கிற வாகனத்தை நிறுத்தி அவன் எஃப்சி பண்ணிருக்கானான்னு பாரு, அவன் வரி கட்டிருக்கானான்னு பாரு. இதைத்தான் பண்ணுறீங்களே தவிர அவன் 3 மணிக்கு மேலே எந்த அலுவலகம் ஒரு ஆள் கூட இருக்கிறதே கிடையாது. காரணம், அதிகாரிகள் இன்றைய சூழ்நிலையில் வாழ்வா சாவான்னு சொல்லி அப்படியே மன உளைச்சலில் அவன் பொண்டாட்டி கண்டபடி திட்டுறாங்களாம். ஏயா என்னையா தப்பு பண்ணேன்னு. தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, தப்பே பண்ணுறது கிடையாது. அதிகாரிகளே இல்லாமல் பல அலுவலகத்தில் வேலையே நடக்காமல் 3 மணிக்கு மேலே ஒரு அலுவலகத்துலேயே ஒரு எம்இ இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டார், ஆர்டிஓ இருக்க மாட்டார். இதை டிசி பார்க்கணும். ஏன்னா செக்கிங் போயிடுறாங்க. ஃபைலை பார்த்தா இத்தோட டேபிள் மேலே நின்றுட்டு இருக்கே தவிர அடுத்த நாள் காலையில் தான் அவங்க அந்த ஃபைலை மூவ் பண்ணுறாங்க. பொதுமக்கள் அரசு அலுவலகத்தில் காத்து கிடக்கிறாங்க, மணிக்கணக்கில் காத்து கிடக்கிறாங்க. இந்த பொதுமக்களுக்கு இவ்வளவு வேதனை தருவதற்கு என்ன காரணம்? வெக்கமாக இருக்குது. போக்குவரத்துறை அலுவலகம் தரங்கட்டு போய் கிடக்கு. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சில ஆர்டிஓக்கள் 38 ஆர்டிஓக்களில் 8 ஆர்டிஓவும் எம்இ இன்ஸ்பெக்டரை அப்படியே சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு எம்இ இன்ஸ்பெக்டரையும் நீ வேலை செஞ்சால் செய்யலைன்னா போ, வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறாங்கிறாங்க. எதுக்கு? கட்டுறதுக்கு. அதாவது லஞ்சத்தை வாங்குவதற்காக. நானே வாங்கிக்கிறேன் எல்லா காசையும், நீ எதுக்கு நீ வாங்கிட்டு உக்காந்துருக்க? நீ வாங்காத, நானே எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் கொடுத்து தான் வந்திருக்கேன். யாரும் யோக்கியமான ஆளுங்களே கிடையாது. இவ்வளோலாம் நான் திட்டுறதுக்கு காரணம் என்ன? அதிகாரிகளை நீ கொடுமைப்படுத்துறீங்க. அங்கே மேலே தான் கொடுமைப்படுத்திருக்காங்க. கேட்குறதுக்கே ஆள் இல்லை உங்களுக்குலாம். ஆர்டிஓ கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எம்இ இன்ஸ்பெக்டர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் உங்கள் ராஜ்யம்தான். உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தியும் இவ்வளோ சிரமப்படுத்தி இன்னும் நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்களே. நானும் தான் பல வழியில் எழுதிட்டு இருக்கேன். இந்த மாதம் கூட என்னுடைய மோட்டார் டுடேயில் எழுதுனேன். பல அதிகாரிகள் மாற்றப்படணும், 4 வருஷம் 3 வருஷம் இருக்காங்கன்ட்டு. கவுன்சிலிங் எதாவது வச்சிங்களா? டிசி ஏதாவது கவுன்சிலிங் வச்சு கொடுத்தாரா? கவுன்சிலிங்கே வேண்டாம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஏதாவது ஒரு விதத்தில் காசை கொடுத்து பணியிடம் மாற்றம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? எந்த இடத்துல வேணால் போட்டும் போங்க, காசு வாங்காதீங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு அதிகாரியும் 8 ஆர்டிஓவும் பண்ணாத சித்திரவதை பண்ணுறீங்க. எம்இ இன்ஸ்பெக்டரில் அவன் எம்இ இன்ஸ்பெக்டர் டெய்லியும் காலையில் வேலைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே போகிறாங்க. அவங்கெல்லாம் அப்படியே பதறாங்க. ஏன்டா அப்படி இந்த வேலைக்கு வந்தோன்னே மேலே இருக்கிற அதிகாரிகள் ஓரளவுக்கு தான் தொந்தரவு பண்ணணும். சும்மா போட்டுக்கிட்டு எல்லாமே எனக்கு சலான் கொடு நானே வாங்குவேன் அப்படின்னா என்னையே வாங்க போகிறீங்க?
என்ன வீட்டை காட்ட வாங்க போகிறீங்களா? இருக்கிற வரைக்கும் தான் வாழ்வு. ஒரு நல்ல பேரோட வாழுங்க. செத்துட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த அநியாயத்துக்கு ஒரு ஒரு நியாயமே கிடையாதா? தயவுசெய்து இனியாவது திருந்துங்க. அதிகாரியில் போட்டு சித்திரவதை பண்ணாதீங்க. எல்லா சலானையும் எனக்கே கொண்டு வா. என்னையா உனக்கு சலான் கொடுக்குறது? நீ தான் டேபிள்லேயே உட்காந்துட்டு கத்த கட்டுறியா? இது எதுக்கு இவ்வளோ காசுன்னு வாங்குறியா பொதுமக்கள்கிட்ட? அப்புறம் அந்த ஆள் வந்து மினிஸ்டருக்கு தரணும், ஜேடிசிக்கு தரணும், டிடிசிக்கு தரணும், ஆர்டிஓக்கு 1 லட்சம் தரணும் அப்படின்னா அந்த ஆள் எங்கே போவான்? எம்யூன் சுற்று அதான் கொள்ளையடிச்சிட்டு வருவாரா? அவன் படிப்புக்கு அவன் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி பிஎம்இ படிச்சுவிட்டு இன்றைக்கி வேலைக்கு அன்றைக்கே வந்து காசை கொடுத்து வேலைக்கு வந்துட்டு இன்றைக்கி திரும்ப நீங்கள் அவங்கள நெருக்கடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஆர்டிஓக்களுக்கெலாம் ஆர்டிஓலாம் நீங்களாம் பணியிட மாற்றத்துக்கு காசு கொடுத்தானே வந்தீங்க? சும்மா வந்தீங்களா? இலவசமாக உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்களா? கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு இதுக்கு பண்ணிட்டாங்களா? என்ன இப்போ அக்குறமாக இருக்குது? இல்லை நீங்கள் நேரடியாக போய் ஐயா எனக்கு இந்த இடத்த மாற்று. இன்றைக்கி மாற்றப்பட்ட அதிகாரிகள் பூராமே காசு கொடுத்து தான் வந்திருக்கிறீங்க. ஊரே பேசுது, நான் பேசலை. என் மேலே வேணால் வழக்கு போடுங்க, நான் இப்படி பேசுனேன்னு சொல்லி. ஒருத்தர் கூட காசு கொடுக்காம நான் பணியிட மாற்றம் செஞ்சேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி பணியிட மாற்றம் செஞ்சவங்க அத்தனை பேரும் காசு கொடுத்து தான் வந்திருக்கிறீங்க. கோயம்புத்தூரா எனக்கு வேணும். ஏன்னா உள்ளூர், ஒவ்வொரு உள்ளூரில் இருக்கிற அந்த மாவட்டத்தை சேர்ந்த எம்இ இன்ஸ்பெக்டருங்க இல்லை ஆர்டிஓக்கள் என் ஊருக்கு பக்கமாகவே போடு, நான் எவ்வளோ வேணாலும் தரேன். ஒரு முறை தான் வாழ்கிறீங்க, அந்த ஒரு முறையாவது நல்ல முறையாக வாழுங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க. அதுக்கு தானே வந்தீங்க, அதுக்கு தானே உங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சு உங்களை வந்து வட்டார போக்குவரத்தில் அலுவலகத்தில் வச்சாங்க. தயவுசெய்து டிசிக்கு தான் அதை நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த அலுவலரில் அந்தந்த இடத்துக்கு பணியிடத்தை மாற்றம் பண்ணுங்கள். இன்னும் 100 பேருக்கு மேலே ஆர்டிஓ எம்இ இன்ஸ்பெக்டர் கிடையாது, ஆர்டிஓ கிடையாது, இந்த நேரத்தில் பிஏ கிடையாது, அலுவலகமே சும்மா விரிச்சோடி கிடக்குது. 3 மணிக்கு மேலே பாருங்கள் சார், போக்குவரத்து ஆணையர் சார், 3 மணிக்கு மேலே போய் பாருங்கள். எல்லாம் புரோக்கர் பசங்க தான் நிற்கிறாங்க, யாருமே வேறு யாருமே கிடையாது. 3 மணிக்கு மேலே அந்த ஆஃபீஸுக்குள்ளே எந்த அதிகாரியுமே இருக்கிறது கிடையாது. எல்லாம் கார் ஏறி நேராக போயிட வேண்டியது. எங்கேயாவது போய் சுற்றிவிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒரு 4 வாகனத்தை போட்டு நானும் என் டார்கெட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதிகாரிகள் ஒரு 5 மணி வரைக்குமாவது இருக்கணும் அலுவலகத்தில். ஒரு அதிகாரி கூட 5 மணி வரைக்கும் இருக்கிறதில்ல. இன்றைக்கி சூழ்நிலையில் கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் மீட்டிங்கு, மினி பஸ்ஸு தொடர்ந்து அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மினி பஸ் ஒரு பெரிய சாதனை பண்ணுற மாதிரி இந்த அரசாங்கம் எடுத்துகிட்டு வேடிக்கை காமிச்சிட்ருக்கு. இந்த மினி பஸ்ஸை வந்து ஒழுங்காகவே ஓட்ட முடியாது. பல பேர் இன்றைக்கி மினி பஸ்ஸை வந்து ஆப்ரேட்டர் வந்து நான் போகிறேன், இந்த ரோட்டு கொடுக்குறேன், அந்த ரோட்டு கொடுக்குறேன்னு ஆர்டிஓ போட்டு சித்திரவதை பண்ணுறதும், கலெக்டர் போட்டு சித்திரவதை பண்ணுறதும், இவங்க டெய்லி அந்த பையில தூக்கிட்டு போகிறதும். நீ மினி பஸ்ஸுக்கு என்றைக்கு பச்சை கொடி காட்டுவீங்கன்னு தெரியல. பச்சை கொடி காட்டினீங்கன்னா 10வது நாளே மூடி விடுவீங்க. 10 வண்டி ஒரு ரூட்டில் விட்டால் 3 வண்டி தான் ஓடும். என்ன கலெக்ஷன் ஆகும்? இன்றைக்கி எல்லா மக்களும் கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் வாகனம் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 கோடி பேர் வாகனம் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வாகனம் இருக்குது. ஒரு வீட்டுக்கு 7 கோடி பேர்னா 7 கோடி பேரில் 3.5 கோடி பேர் வாகனத்தை வச்சுட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்கள் மினி பஸ்ஸை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? இந்த அரசு வந்து 1 வருஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பொதுமக்களுக்கு பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த அரசு தான், அமைச்சருக்கு தான், நானும் இந்த அமைச்சருக்கான வேண்டுகோள் தான் இது. அமைச்சர் இதை பார்க்கணும். யார் மினி பஸ்ஸு கொடுக்குறாங்களோ அவங்க 10 ரூட்டு 15 ரூட்டு கொடுக்குறீங்களோ ஒரு மாவட்டத்தில், அது ஓடுமான்னு பாருங்கள். நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லைனாலும் சரி, கண்டிப்பாக ஓடாது. 10 பேர் நிறுத்தி வைப்பாங்க. இது போன்ற சூழ்நிலைகளை தான் இன்றைக்கி மினி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஓடோடுன்னு ஓடிட்டு இருக்கிறான் ஒரு ஆர்டிஓவும். வெக்கமாக இருக்குது. ஆஃபீஸ்லேயே இருக்கிறது கிடையாது. ஃபைல் அங்கே யாராவது பொதுமக்கள் வந்தாங்கன்னா மணிக்கணக்கில் அந்த வாசலில் நின்று காத்திட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து போக்குவரத்துறை ஆணையர் கவனிக்கணும். 4 இடத்துக்கு போங்க, 3 மணிக்கு மேலே போங்க, அங்கே எத்தனை பேர் யார் உள்ளே இருக்காங்க யார் வெளியே இருக்காங்கன்றதை பாருங்கள். அங்கே பார்த்தா ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்க. ஆஃபீஸ் டேபிளில் கிளர்க்குங்க, சூப்பரண்டு, பிஏ இவங்க தான் உட்காந்துருப்பாங்க. 100 புரோக்கர் உட்காந்துட்டு இருப்பாங்க. யாருன்னே தெரியாது. அவங்க தான் அந்த ஆஃபீஸுக்குள்ள ராஜா. இதை நான் போக்குவரத்து ஆணையருக்கு ஒரு கோரிக்கையாக ஒரு வேண்டுகோளாக விடுவிக்கிறேன். பல வழியில் நாம்ளும் பேசிகிட்டே இருக்கோம், சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தினுடைய சீர்கேடுகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இது ரொம்ப அவமானமாக இருக்குது. இந்த அதிகாரிகள்லாம் பூரா வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. எல்லாம் விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த அரசுக்கு தான் கெட்ட பேரை தவிர இந்த அதிகாரிகள் வீட்டு குடும்பத்துக்கு இழப்பு. தயவுசெய்து இந்த அரசாங்கம் இனியாவது இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களுக்கு மானம் ரோசம் எல்லாம் இருந்ததுன்னா ஆர்டிஓ, இதை பார்க்குற ஆர்டிஓவோ இல்லை எம்இ இன்ஸ்பெக்டரோ அடுத்த ஆளுக்கு அனுப்புங்க. இல்லை நான் இப்படியே போவேன்னா உங்களுக்கு எவனும் கேட்க மாட்டான். இது நான் சொல்கிறேன். ஒரு பையன் வரமாட்டான். உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது அக்னி கிருஷ்ணமூர்த்தி தான். உங்களுக்காக டிசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கே உங்களுக்காக தான் பேசுகிறேன். எனக்கு எவனுமே தேவையில்லைன்னா நீங்கள் சித்திரவதைப்படுவீங்க. உங்களுக்கான அதிகாரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இந்த காணொலியை பார்க்கின்ற அத்தனை அதிகாரிகளும் பொதுமக்களும் தயவுசெய்து இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புங்க. ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புங்க. டிசிக்கு அனுப்புங்க, அமைச்சருக்கு அனுப்புங்க. நீங்கள் வாங்குறதெல்லாம் எல்லாமே எங்களுக்கு தெரியும்.
நீங்கள் யாருமே வந்து உத்தமர் தானா அப்படின்ற ஒரு பாட்டுக்கு மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் காசை கொடுத்து வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் அநியாயம் பண்ணிக்கிட்டு பொதுமக்களை பாதிப்பு ஏற்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்து நான் தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய அதிகாரங்களை நீங்கள் அதிகாரம் பெற வேண்டுமென்றால் தயவு செய்து இந்த காணொளியை இந்த யூடியூப் சேனல் மூலிமா எல்லாருக்கும் அனுப்புங்க. இல்லை நீங்களே பாதியில் பார்த்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் இதை விட மோசமாக பேசுவேன். அக்னி கிருஷ்ணமூர்த்தி 98% வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை பற்றி முழுமையாக தெரியும். அதிகாரிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவனுக்கு ஒன்றுமே தெரியாது நினைக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் நான் டிசிகிட்ட பேசுவேன். டிசிவே நான் பேசுகிறவன், அமைச்சரே பேசுகிறவன். உங்களெல்லாம் நீங்களாம் சாதாரணம். அதனால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அக்னி கிருஷ்ணமூர்த்தியை நன்மை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசி வரைக்கும் அனுப்புங்க. எங்களுக்கு எந்த நன்மையை அவர் செய்ய வேண்டாம், நாங்கள் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்போம்னா இந்த காணொலியை பார்த்துட்டு கடந்து போயிருங்க. இதை பார்க்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடியது, உங்களுக்கான விஷயங்களை போக்குவரத்துறையில் கஷ்டங்களை எடுத்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த தொடர்ந்து நான் உங்களுக்கான பொதுமக்களுக்கான சேவைகள் செய்வதற்காக இந்த துறை இருக்குது. இந்த துறையில் என்ன நடக்குது என்பதை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வருவேன் என்று கூறி, இந்த காணொலியை பார்க்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும், அதிகாரிகளுக்கும், பொதுமக்களுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துங்க. தயவுசெய்து இதை கடந்து போகாதீங்க என்று கூறி உங்களிடமிருந்து இன்றைய பதிவோடு விடைபெறுகிறேன். நாளை மறுபதிவை இந்த மோட்டார் டுடே டிவியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி.